புனித போராளி பழனி பாபா அவர்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு. அதாவது வீரம் விதைக்கப்பட்ட தினம். அவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அப்படின்னா, அநீதியை எதிர்க்க துணிவற்றவன் அதை சகித்து கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்து கொள்கிறவன் அடிமையாகிறான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம கண்ணு முன்னாடி சில தவறுகள் நடக்கும்போது நம்ம அமைதியாக போகிறோம். அந்த அநீதியை நம்ம எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னு வைங்களேன், நாளைக்கு நமக்கே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வழி வாய்ப்புகள் ஏற்பட்டுரும். அப்போ அதனால் நம்ம என்ன செய்கிறோம், பொறுத்து போகிறோம். ஆனால் தான் பிறந்த சமுதாயமும் அடிமைப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு எழுச்சி மிகுந்த சிந்தனையாலும் பேச்சாலும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து இறந்தவர் தான் புனித போராளி பழனி பாபா அவர்கள். அவர் சொல்லியிருப்பார், ஒரு காலம் வரும், எழுச்சி மிகுந்த இளைஞர் சமுதாயம் உருவாகும். அவர்கள் என்னை புதைத்த இடத்தில் என் எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்து நன்றி செலுத்துவார்கள். ஏனென்றால் நான் பேசுவது அனைத்தும் கனிகள் அல்ல, விதைகள் அப்படின்னு சொல்லுவார். வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு சொல்கிறார். நாம் இப்படி முட்டி செத்த தலைவர்களை வழிபடாமல் அவங்கள போற்றி புகழ்கிறதை விட்டுட்டு எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு புரட்சிகர சிந்தனைகளை விதைக்கக்கூடிய ஒரு ஆளுமையான தலைவர்களை நம்ம பின்பற்றணும். நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு போராளியாக ஒரு சமுதாயத்துக்கு நல்ல ஒரு சிந்தனைகளை விதைக்கக்கூடிய நல்ல செயல்களை செஞ்சு ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதர்களாக வாழணும். புனித போராளி பழனி பாபா அவர்களுக்கு புகழ் வணக்கம்.